அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியத்தின்படி மனுஷனுடைய கிரியை, ஆவியான் வெளிப்படுத்துகிற காரியத்தின்படியே நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இதனை குறித்து கொடுக்கப்பட்ட நாட்களில் ஆவியான வெளிப்படுத்தின இந்த 4ஆம் நாள் காரியமாக மனுஷனுடைய கிரியை. இப்போது தேவன் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயல்படி மனுஷனை சிருஷ்டித்தார். தேவனாகிய கர்த்தர் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை ஒரு மண்ணினாலே உண்டாக்கினார். அப்போ இந்த மனுஷனுடைய கிரியை எப்படியாக இருந்தது? இந்த மனுஷனுடைய கிரியை நம்மை போல தான் இருந்தானாம், நம்மளை மாதிரி தான் யோசித்தானாம், நம்மளை மாதிரி தான் சாப்பிட்டானா? இது எல்லாம் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நமக்கு உண்டான எந்த காரியமும் அவனுக்கு தெரியவே தெரியாது. தேவன் தாம் உண்டாக்கின அந்த மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இதனை குறித்து விளக்கம் பார்த்தீங்கன்னா, உலகப்பூர்வமாக சொல்லப்போனால் ஒரு கம்ப்யூட்டரில் எடுத்துங்க, அதுக்கு ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸு, ஒரு மானிட்டரு. இப்போது ஆப்ரேட் பண்ணுறார் இல்லையா, அதுதான் நம் தேவன். அவர் உள்ளத்துக்குள்ளே என்ன வைத்திருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. அது தேவன் ஒரு சித்தம் என்ற ஒரு காரியத்தை வைத்து விட்டார். அதன்படியே அந்த ஆப்ரேட் பண்ணுற உள்ளத்துக்குள்ளே இருக்குது, வெளியே தெரியாது. அது அவர் என்ன செய்கிறார்ன்றா, மவுஸ், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம் தேவனாகிய கர்த்தர், அதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு மவுஸை எடுத்துக்கங்க. தேவன் தம்முடைய சித்தத்தை மவுஸ் மூலியமாக அதை பிரதிபலிக்கிறார். அவர் எண்ணின காரியத்தை மவுஸ் மூலியமாக. இந்த மவுஸ் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக மானிட்டருக்கு. இந்த மானிட்டர் தான் தேவன் சிருஷ்டித்த ஆதாம் என்கிற மனுஷன். இப்போ மானிட்டரில் ஒரு ஸ்க்ரீன் வரணும்னா, மானிட்டரில் ஒரு ஸ்க்ரீன் வரணும்னு வச்சுங்களேன், என்ன வரணும், ஏதோ வரணும், எல்லாமே நம் தேவன் தான். தேவன் தம்முடைய குமாரன் மூலியமாக அதை வெளியே கொண்டு வருகிறார். குமாரனும் தேவ சித்தத்தின்படி அதை மானிட்டர் மூலியமாக வெளியே கொண்டு வருகிறார். இப்போ இந்த மூவருக்குள்ளாக ஏதாவது பேச்சு இருந்ததா? ஆப்ரேட் பண்ணுறவர், மவுஸு, மானிட்டர், இந்த 3 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பேச்சு, ஒரு சத்தம் ஏதாவது வந்ததா? அங்கே என்ன எண்ணுகிறாரோ தேவன், அதை தான். இவர்களுக்குள்ளாக எந்த உரையாடலும் கிடையாது. தேவன் என்ன எண்ணுகிறாரோ அதை மவுஸில் வெளிப்படுத்துகிறார், அவர் சித்தத்தை. மவுஸ் அதை மானிட்டருக்கு ஆர்டர் போடுகிறது, மானிட்டர் அந்த ஆர்டரை நிறைவேற்றுது. இதுக்குள்ளாக மானிட்டருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் இன்னொன்று மறந்துடாதீங்க, ஒரு கீபோர்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கீபோர்டு எப்படிப்பட்டதென்று அதை பின்பு காணலாம். வரும் நாட்களில் அதை அவன் வெளிப்படுத்துவார். இப்போ இந்த 3க்குள்ளாக பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அந்த மனுஷன் இருந்தான். ஆப்ரேட்டரு ஆஃப் பண்ணிட்டார்னா மவுஸு, மானிட்டர் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் அடையாளம் உண்டு. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மானிட்டர் என்பதே ஒரு மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார், ஒரு உருவத்தை கொடுத்தார். ஆனாலும் எந்த பேச்சு வார்த்தையும் கிடையாது, அவர்கள் பேசவே கிடையாது. உணர்வு, தேவன் எண்ணின காரியத்தை தன் குமாரன் மூலியமாக அது வெளிப்படுத்தினார். குமாரன் தான் உண்டாக்கின மனுஷனுக்கு உணர்வின் மூலமாக அந்த மனுஷன் உணர்ந்து கொண்டான். அப்போ அவனுடைய கிரிகை என்ன வரணும்னா, நம்மளை போல எதுவுமே கிடையாது.
தேவன் எண்ணின காரியத்தை தான் பிரதிபலிப்பு பரலோகத்திற்குள்ளான காரியத்தின்படியே தான் பிரதிபலிப்பு உண்டார்ந்தது. இந்த பூமிக்கு உண்டான காரியமாகவோ எந்த காரியம் இல்லை. அவனுக்கு இந்த பூமிக்கு உண்டான காரியமாகவோ இந்த உலகத்துக்கு உண்டான பாவமான காரியமோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. மவுஸு ஆர்டர் போடுற மாதிரி மானிட்டரில் ஸ்க்ரீன் வரும். தேவன் சிருஷ்டித்ததும் சரி, அவன் உருவாக்கப்பட்டதும் சரி, அவனுக்குள்ளாக காரியம் பார்த்தீங்கன்னா எந்த காரியமும் கிடையாது. தேவன் உள்ளத்துக்குள் எண்ணினதை அவன் செய்து கொண்டே இருந்தான். ஒரு வித்தியாசம் இல்லை. அவர் மனசில் நினைச்சார்னா செய்து முடிச்சிருவான். இது உணர்வின் மூலமாக தான் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான சுத்தமான ஒரு மனுஷனை தான் அவர் இந்த பூமியில் சிருஷ்டித்தார், உருவாக்கப்பட்டது. சரி, இனி வரும் நாட்களில் இந்த கீபோர்டு என்ன வேலை செய்தது? இந்த கீபோர்டு தான் உலகம். அது வரும் நாட்களில் வெளிப்படுத்துவார். இப்போ மனுஷனுடைய கிரிகள் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படின்னா பழம் புசித்தாங்களே, தோட்டத்தை எதுக்கு வைத்தார்? இங்கே பழம் பார்த்தீங்கன்னா நன்மை என்ற பரிசுத்தத்தை குறிக்கும். தீமையான பழம் அது பாவத்தை குறிக்கும். இதில் ஒன்று கூட புசிக்கக்கூடிய காரியமாக எக்ஸாம்பிளாக தான் கொடுக்கப்பட்டதை தவிர அந்த பழங்கள் புசிப்பதற்கல்ல. புசிப்பும் குசிப்பும் பரலோகத்தில் கிடையாது. பரலோகத்தில் கிடையாது. இங்கே ஒரு உணர்வு புலியமாக நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாக தான் ஏதேன் என்கிற ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை அது பரலோகத்துக்கு மீண்டும் எடுக்கப்பட்டது. சரி, இந்த காரியத்தை குறித்து மனுஷனுடைய கிரியை நம்மை போலல்ல. அவன் ஆவிக்குள்ளாகவே இருந்தான். அவனுக்காக அடையாளம் ஒன்றுமே இல்லை. ஆவிக்குரிய கண்களால் காணும்போது அடையாளம் எப்படி ஆகனா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னாடி சீசர்களுக்கு எப்படி அவர் காட்சி தரிசனம் கொடுத்தாரோ அதுதான் ஆதாமை சிருஷ்டிக்கும் போது கொடுக்கப்பட்ட அவனுக்கு ஆவிக்குரிய அடையாளம். மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமுடைய அடையாளம். அப்பொழுதும் அவர்கள் ஆவிக்குள்ளாக தான் இருந்தார்கள். எந்த தீமையான காரியம் இல்லை. எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு உலகத்தின் மூலியமாக ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. சரி, அப்போ மனுஷனுடைய கிரியை இப்படிப்பட்ட மனுஷனை தான் தேவன் சிருஷ்டித்தார். சரி, நாளை தினங்களில் ஆவியான வெளிப்படுத்துகிற வருகிற காரியத்தை இப்படி பரிசுத்தமான ஒரு மனுஷன் எப்பொழுது அவன் இந்த உலகத்துக்குரியவனாக ஆக்கப்பட்டான் என்று நாளை தினத்தில் ஆவியான வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்படுத்தின அந்த காரியத்திற்கும் இந்த நாள் இந்த ஞானமாக தேவன் வெளிப்படுத்தின காரியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.